तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை பார்ப்போம். 164 ஆண்டுகளுக்கு பின் உருவாகியுள்ள மாய யோகம். தூங்கி கொண்டிருக்கவங்களுக்கு அதிர்ஷ்டம் ஜொலிக்க போகுது. அதாவது ஜோதிடத்தில் நவகிரகங்களை தவிர வேறு சில கிரகங்களும் இருக்குது. அவை யுரேனஸ், புளூட்டோ, நெப்டியூன் ஆகும். இந்த கிரகங்களும் ஜோதிடத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். இவையும் மனித வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நெப்டியூன் மிகவும் சிறப்பு வாய்ந்த கிரகமாக கருதப்படுது. இந்த நெப்டியூன் தான் வர்ண பகவான் ஆவார். இந்த நெப்டியூன் ஒரு ராசியில் சுமார் 13 ஆண்டுகள் இருக்கும் மற்றும் ஒரு சுழற்சியை முடிக்க சுமார் 164 ஆண்டுகள் ஆகின்றன. அந்த வகையில் பார்க்கும் பொழுது வர்ணன் 2023ஆம் ஆண்டின் பிப்ரவரி 19ஆம் தேதி மீனராசிக்குள் நுழைந்தார். இந்த மீனராசியில் வர்ணன் 2025ஆம் ஆண்டின் ஜூன் 27ஆம் தேதி வரை இருப்பார். அதே சமயம் அசுரர்களின் குருவாக கருதப்படும் சுக்கிரனும் மீனராசியில் பயணித்து வருகிறார். இதனால் மீனராசியில் சுக்கிரன் மற்றும் வர்ணன் ஒன்றிணைந்து மாயா என்ற ராஜயோகத்தை உருவாக்கியுள்ளனர். இந்த மாய யோகமானது சுமார் 164 நாட்கள் கழித்து உருவாகியிருக்கிறது. இந்த ராஜயோகத்தின் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரவங்க அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெற்று ஒவ்வொரு வேளையிலும் வெற்றியுடன் நல்ல நிதி நன்மைகளையும் பெற உள்ளனர். இப்போது அந்த அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் பற்றி பார்க்கும் பொழுது, அதாவது கன்னிராசியில் 7வது வீட்டில் மாய யோகம் உருவாக இருக்குது. இதனால் இந்த ராசிக்காரவங்க தோற்றத்தில் நல்ல மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆளுமையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கை துணையின் மூலம் நல்ல நிதி நிலைமையெல்லாம் பெறுவீங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரப்போகுதுங்க. பணம் தொடர்பான சில முக்கிய முடிவுகள்லாம் எடுப்பீங்க. இந்த முடிவுகள் நல்ல நிதி ஆதாயங்களை பெற்றுத்தரும் வகையில் இருக்க போகுது. உங்கள் இலக்குகளை எளிதில் அடைய போகிறீங்க. கூட்டு தொழில் செய்து வர்றவங்க பெரிய அளவில் லாபத்தை பெறுவாங்க. அடுத்தபடியாக துலாம், அதை பற்றி பார்க்கும்பொழுது துளாராசியினர் 6வது வீட்டில் மாய யோகம் உருவாக இருக்குது. இதனால் இந்த ராசிக்காரவங்க நிறைய நல்லது நடக்க போகுது. முக்கியமாக பெரிய அளவில் நிதி ஆதாயங்கள்லாம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பணியிடத்தில் உடன் வேலை செய்கிறவங்கள்ட்ட உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் நல்லா வெற்றியை பெறுவாங்க. பணியிடத்தில் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு வேலையில் முழுமையாக நீங்கள் கவனம் செலுத்தணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். அடுத்தபடியாக மிதுன ராசியை பற்றி பார்க்கும் பொழுது மிதுன ராசியில் 10வது வீட்டில் மாய யோகம் உருவாக இருக்குது. இதனால் இந்த ராசிக்காரவங்க பணியிடத்தில் ஒரு சிறப்பான ஒரு நன்மையான முன்னேற்றத்தை அடைவாங்க. படைப்பாற்றலாம் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. பணியிடத்தில் உயர் அதிகாரிகளின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. மேலும் வேலையில் செயல்திறன் ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. இதனால் பணியிடத்தில் பாராட்டு மழையில் நீங்கள் நனைய போகிறீங்க. ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்க போகுது. வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள்லாம் உங்கள் கதவை தட்டும். தொழிலில் நிறைய லாபம் கிடைக்க போகுது. மொத்தத்தில் இந்த மாய யோகம் தூங்கி கொண்டிருந்தவங்கள ஒரு தட்டி எழுப்பும். அதாவது உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பிரகாசிக்க வைக்கும் என்பதில் நாம் தெளிவாக சொல்கிறோம்.